உணவு திறக்கை அமைப்பது குறித்த எங்கள் வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் தேவையான ஆரம்ப முதலீட்டை 2 பிரிவுகளாக பிரிப்போம். அவை நிலையான மூலதனம் மற்றும் செயல்பாட்டு மூலதனம். முதலில் நிலையான மூலதனம் பற்றி பேசலாம். உங்கள் உணவு திறக்கை அமைக்க உங்களுக்கு சுமார் 5,40,000 ரூபாய் நிலையான மூலதனம் தேவைப்படும். உங்கள் உணவு திறக், சமையல் உபகரணங்கள் மற்றும் தளபாடங்கள் போன்ற நீண்ட கால சொத்துக்களில் முதலீடு செய்வதும் இதில் அடங்கும். திறக்கில் தேவையான சமையல் உபகரணங்கள் பொருத்துதல், திறமையான இட மேலாண்மைக்கு உட்புற அமைப்புகள் மற்றும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கான இருக்கை ஏற்பாடுகள் பற்றி நாங்கள் பேசுகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு டிரக்கின் விலை மற்றும் குளிர்சாதன பெட்டிகள், மிக்சர்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் போன்ற பிற அத்தியாவசிய உபகரணங்கள் போன்ற விவரங்களை முந்தைய வீடியோவில் ஏற்கனவே விவாதித்தோம். காப்பீடு, உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் போன்ற செலவுகளும் நிலையான மூலதனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து நம்மிடம் செயல்பாட்டு மூலதனம் உள்ளது. இது உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இன்றியமையாதது. இது கையில் உள்ள பணத்தையும் சுமார் 3 முதல் 4 நாட்கள் சரக்குகளையும் உள்ளடக்கியது. உங்கள் நடமாடும் உணவகத்திற்கு செயல்பாட்டு மூலதனமாக சுமார் 40,000 ரூபாய் தேவைப்படும். அனைத்து கொள்முதல் மற்றும் விற்பனை பணத்தில் செய்யப்படுகின்றன என்று நாம் கருதுகிறோம். இந்த கணக்கீடு நீங்கள் லாபத்தை அடையும் வரை ஆரம்ப பண எரியும் காரணிகளையும் கொண்டுள்ளது. எங்கள் வரவிருக்கும் வீடியோவுக்காக காத்திருங்கள், அங்கு லாபத்தை விரைவாக அடைய தொடக்க செலவுகளை குறைப்பதற்கான உதவிக்குறிப்புகளை பகிர்ந்து கொள்வோம். எனவே உங்கள் உணவு திறக்கிற்கான மொத்த மூலதன முதலீடு சுமார் 5,80,000 ரூபாயாக உள்ளது. இந்த அமைப்பு உங்கள் மொபைல் உணவகத்தை திறம்பட நிர்வகிக்கவும் வளரவும் உதவும். பல்துறை மெனுவுடன் பல்வேறு சுவைகளை பூர்த்தி செய்யும். இது உங்கள் வணிகத்திற்கான தெளிவான நிதி வரைபடத்தை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த மூலதனத்தை எங்கிருந்து பெறுவது என்பதை புரிந்துகொள்வது உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிவது போலவே முக்கியமானது. நிலையான மூலதனம் மற்றும் செயல்பாட்டு மூலதனம் வெவ்வேறு பாத்திரங்களை கொண்டுள்ளன, எனவே அவற்றின் ஆதாரங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். நிலையான மூலதனம் என்பது ஆலை மற்றும் இயந்திரங்கள் போன்ற உங்கள் வணிகத்தில் நீண்ட காலமாக இருக்கும் சொத்துக்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இது விரைவாக பணமாக மாறாததால் இது ஃபிக்ஸட் என்று அழைக்கப்படுகிறது. நிலையான மூலதனத்தை திரட்ட தனிப்பட்ட சேமிப்பு, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவி, கூட்டாண்மை அல்லது லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வது போன்ற உடனடி திருப்பிச் செலுத்துதல் தேவையில்லாத நீண்ட கால பொறுமை ஆதாரங்களை கவனியுங்கள். மறுபுறம் செயல்பாட்டு மூலதனம் உங்கள் அன்றாட வணிக நடவடிக்கைகளின் உயிர்நாடியாகும். மூலப்பொருட்களை வாங்குவதற்கும் செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீர்கள். இது வேலை செய்யும் மூலதனம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது உங்கள் விற்பனை சுழற்சியுடன் தொடர்ந்து நகர்கிறது. இது 1 வாரம் முதல் 3 மாதங்கள் வரை இருக்கலாம். இதற்கு பொருத்தமான ஆதாரங்கள் குறுகிய காலத்திலிருந்து நடுத்தர காலத்திற்கு இருக்கலாம், ஒருவேளை நிலையான திருப்பிச் செலுத்துதல்களை உள்ளடக்கியிருக்கலாம். விருப்பங்களில் சமூக நிறுவன கடன்கள் அல்லது ஓவர் டிராஃப்ட் மற்றும் குறைந்த வட்டி விகிதத்தில் வங்கிகளிடமிருந்து ரொக்க கடன் வசதிகள் அடங்கும். இந்த நிதி திட்டமிடல் மூலோபாயத்தின் மூலம் ஒரு வெற்றிகரமான உணவு திறக் யூனிட்டை நிறுவுவதற்கான பாதையில் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்.